டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் பார்த்துட்ருக்கோங்க. இந்த சம் போடுறதுக்கு நம்மளுக்கு இங்கே எல்லாமே பாருங்கள் மிக்சட் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அப்போ மிக்சட் ஃப்ராக்ஷனில் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சு இந்த சம் போட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு 2 1/2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் 2 + 1/2வும் சேம் தான். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 2 2s are 4, 4 + 1 5/2ன்னு எழுதுவோம். ஓகேவா? இது 2 2s are 4 + 1 5/2. அதே மாதிரி தான் நீங்கள் எந்த நம்பர் வேணால் செக் பார்க்கலாம். 1/3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் 1 + 1/3 சேம் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். 1 × 3 3 4/3. இம்ப்ராப்பராக மாற்றும்போது சேமாக தான் வரும். 1 + 3 1 × 3 3 + 1 4/3. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்தால் நம்ம இந்த மாதிரி நடுவில் ப்ளஸ் போட்டு எழுதலாம். அந்த கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் என்ன ஆகும்? 9 அதாவது 999 + 1/7 ஆகும். அடுத்து 999 + 2/7 ஆகும். ஓகேவா? இதே மாதிரி 999 + 3/7. அதே மாதிரி 999 + 4/7. அதே மாதிரி 999 + 5/7. அடுத்து அதே மாதிரி 999 + 6/7 வரும். ஸோ இது மாதிரி எத்தனை டேர்ம் வரும்? 6 இருக்கனால 6 டேர்ம் வரும். அப்போது 999 × 6 வரும். கரெக்டாக 6 டேர்ம்ஸ் இருக்கும். அடுத்து மீதி என்ன இருக்கும்? 1/7 + 2/7 + 3/7 + 4/7 + 5/7 + 6/7 + அவ்வளோதான் 6/7 தான். ஓகேவா? இது பாருங்கள் இந்த 2 டேர்மு. இதை நம்ம 6ஆல் மல்டிப்ளை பண்ணி கூட நீங்கள் எழுதலாம். நான் வந்து இது ஈஸியாக போடுறதுக்கு 999 1000 - 1 எழுதிக்கிறேன். × 6. இதில் பாருங்கள் கீழே எல்லாத்துலேயும் 7 இருக்குது. அப்போ காமனாக எழுதிட்டு மேலே இருக்கிறத ஆட் பண்ணி எழுதலாம். 1 + 2 3 3 + 3 6 6 + 4 10 15 15 + 6 21/7 வரும். இது 7 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைம், இது 3 டைம். ஓகேவா? இது பாருங்கள் இதை நான் 6ஆல் இந்த 1000 மல்டிப்ளை பண்ணால் 6000 - 6ன்னு வரும். ஓகேவா? இது 3ன்னு இருக்கும். ஓகேவா? இதுக்கு என்ன ஆகும்? 6000ல் 6 போச்சுன்னா 5994ன்னு வருங்களா? 94 + ஒரு 3. அப்போது 5997 தான் இந்த சம்மோட ஆன்சர். அப்போ ஆன்சர் டி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். கிளியரா? தேங்க்யூ.